கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் நாள், ஆங்கில மாதம் 20/11/2024 புதன்கிழமை. இன்றைய திதி பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதியில் உபநயனம் செய்வதற்கும் விவாகம் செய்வதற்கும் தேவ பிரதிஷ்டையை செய்வதற்கும் சாந்தி செய்வதற்கும் மேலும் மங்களகரமான காரியங்கள் அனைத்தும் இந்த பஞ்சமி திதியில் செய்யலாம். இந்த பஞ்சமி திதியில் செய்யும் பொழுது கொஞ்சம் சுப ஹோரை நல்ல நேரங்களை பார்த்து செய்தீர்களானால் அது ஒரு நன்மை பயக்கும் நாளாக அமையும். இந்த பஞ்சமி திதியில் செய்யப்படுகின்ற காரியங்கள் அனைத்தும் வெகு காலத்திற்கு நிலைத்திருக்கும். இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம். இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் சீமந்தம் செய்வதற்கும் புதுமனை புகுவிழா வாஸ்து சாந்தி செய்வதற்கும் வாஸ்து பூஜை செய்வதற்கும் புதிய ஒரு இடத்தில் ஒரு வேலையில் சேருவதற்கும் அல்லது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சி புதிய இடத்தில் புதிய வேலையை டிரான்ஸ்ஃபர் ஆகி சென்று அந்த வேலையில் சேருவதற்கும் மேலும் காது குத்துவதற்கும் வித்யாபாதம் செய்வதற்கும் உபநயனம் செய்வதற்கும் ஏர் உழுவதற்கும் விவசாயம் சம்பந்தமான அனைத்து காரியங்களையும் செய்வதற்கும் ஆயுதங்கள் பயிற்சி செய்வதற்கும் இன்று நல்ல நாளாக அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு வாகன பயிற்சி, டிரைவிங் ஸ்கூல் மாதிரி வாகன பயிற்சி, குதிரை ஏற்றம் ஆகிய பயிற்சிகளை செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று விவாகம் சம்பந்தமான அனைத்து காரியங்களும் செய்வதற்கும் நிஷோகம், பும்சமனம், கிரக பிரவேசம் ஆகியவைகளை செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஏதாவது யாத்திரை செல்வதற்கும் வெளிநாடுகள் சென்று வருவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த வெளிநாடு செல்லும் பொழுது ஏதாவது ஒரு சுபஹோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து செல்வது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம். இந்த அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக செய்வது அவசியமாகிறது. ஆகவே இந்த எந்த காரியங்களை செய்தாலும் இந்த அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் கொஞ்சம் எந்த ஒரு காரியத்தையும் மிகவும் கவனமாக செய்வது அவசியமாகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் 10:45 முதல் 11:45 வரை, காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் விவசாயம் சம்பந்தமான அனைத்து தொழில்கள் செய்வதற்கும் விவசாயம் சம்பந்தமான அனைத்து வேலைகளை பிஸ்னஸ் செய்து, அதாவது கொடுக்கல் வாங்கல் அல்லது ஏதாவது விவசாய பொருள்களை கைமாற்றி விடுவது ஆகிய விவசாயம் சம்பந்தமான அனைத்து வேலைகளும் இந்த கௌரி நல்ல நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த கௌரி நல்ல நேரத்தில் இந்த விவசாயம் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு கொஞ்சம் லாபம் தரும் நாளாக அமையும். இன்றைய ராகு காலம் காலை 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய வாரசோலை வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, பகல் 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை. இன்று ஏதாவது கணிதம் சம்பந்தமான ஏதாவது ஒரு துறையில் முக்கியமான ஆவணங்கள் சரி செய்வதற்கும் முக்கியமான புஸ்தகங்கள் அதாவது நூல்களை வெளியிடுவதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று கடிகாம்பரம் செய்வதற்கும், அதாவது ஒரு கம்பெனியில்
ஆடிட்டிங் சம்பந்தமான கணக்கு வழக்குகளை சரி செய்து வைப்பதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று பொன்களை உருக்குவதற்கும், அதாவது பொன்கள் உருக்குவதற்கும் என்றால் ஏதாவது நீங்கள் காயின்ஸ் எதாவது எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த காயின்ஸை நீங்கள் போய் நகையாக மாற்றுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஏதாவது வித்யாரம்பரம் செய்வதற்கும் நல்ல நாளாக கருதப்படுகிறது. இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சூரியன், புதன், தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சனி, கும்பத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். இந்த ஊடகம் வழியாக ஜோதிஷம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்குடன் அடியேன் செயல்படுகிறேன். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த QR கோடு வழியாக தங்கள் இயன்ற அளவு உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேசராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களாகவே இன்று அமைகிறது. இன்று மூதாதையர் சொத்துக்களில் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. தொழில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது ஜவுளி வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. பாத்திரம் சம்பந்தமான தொழில்கள் செய்பவர்களுக்கும் இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. அதாவது நீண்ட நாட்களாக வாடகை பணம், குத்தகை பணம் வராமல் நிலுவையில் இருந்த பணங்கள் இன்று வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நிலம் சார்ந்து ஏதாவது வாடகை விட்டுருந்தீங்கன்னா அதை சார்ந்து இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது இசை பயிற்சியில் சேரும் மாணவர்கள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது பெண்களுக்கு இடது கண்கள் மூலம் ஏதாவது சிறு சிறு விரய செலவுகள் கொஞ்சம் வருவதாகவே இன்று அமைகிறது. ஆண்களுக்கு ஏதாவது வலது கண்ணில் சிறு உபதைகள் வருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே இந்த மேசராசி நேயர்கள் இன்று கொஞ்சம் எந்த காரியங்களை செய்யும் போதும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. இன்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து ஏதாவது ஒரு முக்கியமான தகவல்கள் இன்று வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது நீங்கள் ஒரு தொழில் சார்ந்து சிறிது தூர பயணங்கள் ஏதாவது கொஞ்சமாக இருக்கும் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கு பயணம் செய்வதாகவே இன்று அமையும். அதனால் இன்று உங்களுக்கு தொழில் அபிவிருத்தியும் இன்று வருமானம் தரும் நாளாக இன்று அமைகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. திருமணம் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணங்கள் இன்று ஏதாவது ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதாகவே இன்று அமையும். இன்று சிலருக்கு ஏதாவது பணப்பிரச்சனையின் மூலம் சிறு சிறு உபதைகள் வருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனைகள் இன்று சிறிது உங்களுக்கு தலை தூக்குவதாகவே தோன்றுகிறது. ஆகவே இன்று கையில் ஏதாவது அமௌண்ட் இருந்தால் கடனை கட்டுவது மிகவும் அவசியமாகிறது. இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று ஏதாவது நீங்கள் வாங்கிய கடனை கட்டினீங்கன்னா அது கடன் கூறிய விரைவில் தீர்வதற்கான ஒரு முயற்சியாகவே அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கும் ஒரு நல்ல செயல்களை இன்று செயல்படுத்துவதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படும். சிலருக்கு வீடு நிலம் சம்பந்தமான அனைத்து காரியங்களும் இன்று வெற்றிகரமாக நடைபெறுவதாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு வாடகை வீடோ அல்லது சொந்த வீடு தொடர்பவர்களுக்கு இன்று மிகவும் ஒரு வில்லங்கம் இல்லாத ஒரு நல்ல வீடு அமைவதாகவே இன்று இருக்கிறது. மேலும் ஏதாவது நிலம் ஏதாவது கிரயம் பண்ணிட்டு அதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கிரயத்துக்கு சில தாமதங்கள் வருவதாக இருந்தாலும் இன்று ஏதாவது நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இன்று உங்களுக்கு பூரண குணம் அடைவதாகவே இன்று அமையும். இன்று ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வீண் அலைச்சலும்
தேவையில்லாத வீண் விரய செலவுகளும் உங்களுக்கு காத்திருப்பதாக தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு நீங்கள் ஒரு சில வீண் அலைச்சலை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத ஒரு வீண் விரய செலவுகளும் வருவதாகவே இன்று தோன்றும். இதனால் உங்களுக்கு ஏதாவது சில உடலில் சில அலைச்சல் டென்ஷன் ஏதாவது மருத்துவ டென்ஷன் ஆகி அதனால் சில உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. ஆகவே இன்று முடிந்தளவு வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் சிலருக்கு ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று தோன்றும். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதாகவே தோன்றுகிறது. மேலும் சிலருக்கு முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் பழகுனீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரய செலவுகளும் தேவையில்லாத வம்பு வழக்குகளும் வருவதாகவே இன்று அமையும். ஆகவே இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவதும் மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது அலுவலகத்திலோ அல்லது வெளி வட்டாரங்களிலோ யாரிடமாவது இன்று நீங்கள் ஏதாவது ஒரு கடுமையான சொற்களை பயன்படுத்தினீர்களானால் அது உங்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகளை உங்களை இழுத்துவிடும். ஆகவே முடிந்தளவு யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் ஒரு மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தினீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவும் இன்று அமையும். ஆகவே இன்றைக்கி கொஞ்சம் தெரியாத இடங்களுக்கும் அதாவது ஒரு சில இடங்களுக்கு தெரியாத இடங்களுக்கு செல்வதை இன்று நீங்கள் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது தெரியாத இடங்களுக்கு மீறியும் சென்றீர்களால் அது உங்களுக்கு செய்யாத செயல்களுக்கு ஒரு பழியேற்கும் நிலை ஏற்படுவதாகவே இன்று அமையும். இதனால் இன்று உங்களுக்கு ஏதாவது வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. மேலும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இல்லைனா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் கலத்தர விரோதம் வருவதாகவே இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்களில் பிரச்சனை இருந்து அது இன்று உங்களுக்கு ஏதாவது சாதகமான ஒரு சூழ்நிலை இன்று ஏதாவது பாகப்பிரிவினை செய்யும் ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது. இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று ஏதாவது புதிய வேலைகள் சேர்வதற்கும் ஏதாவது அரசு சார்ந்த புதிய விண்ணப்பங்களை விண்ணப்பதற்கும் இன்று மிகவும் ஏற்ற நாளாக இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நுழைக்கல்வி படிக்கும் மாணவர்கள் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று படிப்பில் மிகவும் முன்னேறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று ஏதாவது உங்களுடைய தனி திறமை வெளிப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்களானால் இன்று உங்களுடைய கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கும். மேலும் ஏதாவது எஜுகேஷன் லோன் ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் அல்லது வேறு ஏதாவதுக்காக நீங்கள் விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதாகவே அமைகிறது இந்த மாணவர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் இன்று நீங்கள் ஆரம்பித்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் ஏதாவது அரசு சார்பாக எடுக்கும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. புதிய டெண்டர்கள் ஏதாவது விண்ணப்பிப்பதற்கும் இன்று ஏதாவது புதிய அரசு சார்ந்து ஏதாவது ஒரு ஒப்பந்தங்கள் போடுவதற்கும் இன்று உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. சிலர் ஏதாவது புதிய டெண்டர்கள் மூலம் ஏதாவது ஒர்க் ஆர்டர் ஆகி ஏதாவது வேலை செய்து பில்லுக்காக காத்திருப்பவர்களுக்கு இன்று ஏதாவது நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு அந்த பில்கள் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. ஆகவே இன்றைக்கி அரசு சார்ந்த நிலுவையில் இருக்கும் செட்டில்மெண்ட் அனைத்தும் இன்று முயற்சியின் பேரிலே இன்று கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது நீங்கள் மனதில் விரும்பிய எந்த ஒரு நல்ல காரியத்தையும் துணிந்து செய்யலாம். இன்று தெய்வங்கள் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் வேண்டுதல்கள் இருந்தால் அதை நிறைவேற்றுவதற்கு இன்று ஏற்ற நாளாகவே இன்று அமைகிறது. இன்று முன்னோர்களை நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் இன்று குடும்பத்தில் ஒரு சுபிச்சகரமான அல்லது மங்களகரமான நிகழ்வுகள் நடப்பதாகவே தோன்றுகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு.
ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாக அமைகிறது. இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு அமைகிறது. இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பணவரவு இன்று வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமையும். இன்று உறவினர்கள் வருகையால் சிறு சிறு விரய செலவுகள் இருந்தாலும் அது சுப விரய செலவாகவே இன்று அமைவதாக தோன்றுகிறது. மேலும் சிலருக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் சிறு பிரச்சனைகள் வருவதாகவே தோன்றும். ஆகவே இன்றைக்கி ஏதாவது ஒரு அக்கம் பக்கத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் அதை அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. நீங்கள் கம்மல் இருந்தால் கூட உங்கள் வாயை பிடுங்கி தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்து அது மேலும் சில பிரச்சனைகளை உருவாக்குவதாக தோன்றுகிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. மேலும் அலுவலகம் சார்ந்து வேலை செய்யும் நண்பர்கள் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் பழகுவது கொஞ்சம் அவசியமாகிறது. கொஞ்சம் யாராவது ஊழியர்கள் ஏதாவது பேசினா கூட, சக நண்பர்கள் பேசினா கூட, மேலும் நீங்கள் ஏதாவது ஒரு அன்பான வார்த்தைகளை பேசி நீங்கள் ஒதுங்கிக் கொள்வது மிகவும் அவசியம். ஏதாவது ஒரு கோபத்திலோ டென்ஷனிலோ ஏதாவது ஒரு கோபமான வார்த்தைகளை கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினால் அது உங்களுக்கு பிற்காலத்தில் சில பிரச்சனைகள் கொடுப்பதாகவே தோன்றுகிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று முன்பின் தெரியாத நபர்களிடம் பிறருடன் ஏதாவது வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது வெளி வட்டாரங்களில் நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னாவே ஏதாவது உங்கள் வாயக்கிண்டிய வம்பு வழக்குகள் வருவதாகவே தோன்றும். ஆகவே இன்று ஏதாவது பிறருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது தேவையில்லாத ஒரு பிறர் செய்யும் செயல்களுக்கு தேவையில்லாத ஒரு தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் இன்று தலையிடுவதை தவிர்ப்பது நிறுத்தி கொள்ளவும். இல்லாட்டி அது இன்று உங்களுக்கு ஏதாவது வேறு யாருக்காவது ஒரு பிரச்சனைனா போய் பஞ்சாயத்து பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வீண் விரைய செலவாகவே அமையும். ஆகவே முடிந்தளவு தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது உங்களுக்கு நண்பர்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. அதாவது கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நல்ல நண்பர்கள் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு உதவி வருவதாகவே தோன்றும். அதாவது கூடா நட்பின் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரய செலவு வருவதாகவே தோன்றுகிறது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது அவர்கள் கூடா நட்பின் மூலம் அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை ஏற்படுவதாகவே இன்று அமைகிறது. இன்று திடீர் வெளியூர் பயணங்களை முடிந்தளவு தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த வெளியூர் பயணங்கள் மூலம் ஏதாவது உங்களுக்கு வீண் விரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது வண்டி வாகனங்களை இயக்கும்போது கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது கனரக வாகனங்களை இயக்குவதை இரவு நேரத்தில் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் ஒரு கனரக வாகனங்களை இரவு நேரத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இயக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் தக்க ஓய்வுக்கு பின்பு நீங்கள் அந்த கனரக வாகனங்களை இயக்குவது மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு உடல் சோர்வு காரணமாக பணியில் நாட்டமில்லாத ஒரு கவனக்குறைவு ஏற்படுவதாக இன்று அமையும். ஆகவே இன்று ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக நீங்கள் உடல்நிலையில் சில முக்கியத்துவங்கள் கொடுப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு மனதில் இனம் புரியாத ஒரு கவலைகள் வந்து பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று தோன்றும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஒருவர் கருத்துக்கு ஒருவர் ஏதாவது எதிர்ப்பாதம் கூறாமல் கருத்து வேறுபாடுகளை வருவதாக தோன்றுகிறது. ஆகவே இன்று ஏதாவது ஒருவர் அனுசரித்து செல்லவில்லை என்றால் கலத்திர விரோதம் வந்து ஏதாவது பிரிவினைக்கு வழிவகுப்பதாகவே தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு குடும்பத்தில் கணவன் மனைவியை பொறுத்தவரை ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் சில கருவுற்ற பெண்கள் ஏதாவது உடல் உபாதைகள் வந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வதும் மிகவும் அவசியமாகிறது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு நல்ல நாளாக அமைகிறது. ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதாக தோன்றுகிறது. மீதி 50% காரியங்கள் ஒரு தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சில விரய செலவுகள் வருவதாகவே தோன்றுகிறது. இந்த விரய செலவுகள் அனைத்தையும் சுப விரய செலவாக மாற்றினீர்களானால் அது உங்களுக்கு பிற்காலத்தில் நன்மை பயக்கும் நாளாக அமையும்.
மேலும் சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனை இருந்து கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று கடனை அடைப்பதற்கு நல்ல நாளாக இன்று அமைகிறது. அதாவது முன்னொரு காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனை உங்களுக்கு கடன் தொல்லைகள் இருந்தால் கண்டிப்பாக இன்று கையில் அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக இன்று நீங்கள் கடனை அடைத்தீர்களானால் கூடிய விரைவில் இந்த கடன் தீர்வதற்கான ஒரு முயற்சியாகவே இன்று அமையும். மேலும் கையில் ஏதாவது காசு வச்சுருந்தீங்கன்னா தங்கத்திலோ அல்லது ஒரு நிலத்தில் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு ஒப்பந்தங்கள் போட்டு லீகலாக ஒப்பந்தங்கள் போட்டு இன்றைக்கி ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சுப விரய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது குழந்தைகள் நலன் கருதி ஆர்டி ஃபிக்ஸட் டெபாசிட் ஏதாவது போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சுப விரய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது கையில் காசு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவியிடம் கொடுத்து வைப்பதும் மிகவும் அவசியமாகிறது. இல்லைனா ஏதாவது அது வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் நீங்கள் ஏதாவது ஒரு கோயில் உண்டியில் உங்களால் முடிந்த அளவு ஏதாவது ஒரு ரூபாய் 2 ரூபாய் போட்டிங்கன்னா கூட அது வீண் விரைய செலவுகளை தவிர்ப்பதற்கான ஒரு பரிகாரமாக மாறுகிறது. மேலும் உங்களால் முடிந்த அளவு ஒரு யாத்திரைக்காரர்களுக்கோ அல்லது கருணை இல்லங்களுக்கோ இன்று ஏதாவது ஒரு நன்கொடை கொடுத்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். ஏதாவது கோயில் திருப்பணிக்கும் சார்ந்து ஏதாவது அமௌண்ட் ஏதாவது கேட்டிங்கன்னா உங்களால் முடிந்த அளவு ஏதாவது கொடுத்தீங்கன்னாவே அது வீண் விரைய செலவுகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு பரிகாரமாக இன்று அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவும் இன்று அமையும். முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து நல்ல வரன் அமைந்து இன்று உங்களுக்கு வாழ்க்கையில் 2ஆம் அத்தியாயம் எழுதுவதற்கும் ஒரு சாதகமான நாளாகவே இன்று அமைகிறது. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிதனராசி நேயர்களே, மிதனராசி நேயர்கள் நீண்ட நாட்களாக கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் இன்று உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கூட புரிந்து உணர்வு மூலம் ஒப்பந்தங்கள் மூலம் இன்று புதுப்பிக்க விரும்புவீர்கள். ஒருவரை ஒருவர் இன்று விட்டு கொடுத்து சென்றீர்களானால் இன்று லாபத்திற்கு குறைவு இருக்காது. இன்று கூட்டு தொழிலில் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நீண்ட நாட்களாக ஏதாவது கலெக்ஷன் ஆகாமல் இருக்க வேண்டிய பணம் இன்று வருவதாகவே தோன்றுகிறது. ஆகவே இன்று ஏதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஏதாவது பில்லு செட்டில்மெண்ட் ஆகாமல் காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு இன்று ஏதாவது நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அதற்கான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது புதிய நண்பர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது உற்றார் உறவினர்களிடம் ஏதாவது அமௌண்ட் கேட்டிருந்தீங்கன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து ஏதாவது குழந்தைகள் வேலை செய்யும் குழந்தைகள் ஏதாவது அமௌண்ட் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது அனுப்புவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று அலுவலக மட்டத்தில் பொறுத்தவரை இன்று உங்களுக்கு உயரதிகாரிகள் மூலம் நல்ல பாராட்டுகள் கிடைப்பதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது சக ஊழியர்களும் இன்று உங்களுடன் ஒரு ஒற்றுமையுடன் பழகுவதாகவே இன்று தோன்றுகிறது. இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று அதற்கான வரன் அமைந்து இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது வளைகாப்பு சார்ந்து ஏதாவது உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை இன்று முடிப்பதற்கு சிலருக்கு தோன்றும். அதை சார்ந்து ஏதாவது பேங்கில் லோன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த லோன் சேங்ஷன் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது புதிய வீடு வாங்குவதற்கு ஏதாவது ஒப்பந்தங்கள் போடுவதற்கும் புதிய வீடு வாங்குவதற்கான ஒரு பேங்கில் லோன் அப்ளை செஞ்சிருந்தீங்கன்னா ஒரு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இன்று இருக்கிறது. மேலும் ஏதாவது புதிய நிலத்தில் ஏதாவது வீடு வாங்குவதற்கு ஏதாவது அப்ரூவல் கேட்டு ஏதாவது விண்ணப்பித்திருக்கிறீர்களா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலர் ஏதாவது
யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் கடனை கொடுக்கும்போது ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்து கடன் கொடுப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலாக ஏதாவது கையெழுத்து வாங்கிட்டு நீங்கள் கடனை கொடுங்க. இல்லாட்டி கடனை கொடுத்தீங்கன்னா வாங்கும்போது நல்லா வாங்குவாங்க, திருப்பி தரவே மாட்டாங்க. நீங்கள் தான் அவங்க வீட்டுக்கு படியேறி உங்களுடைய ஏண்டா கொடுத்தோம்னு ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைவதாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு பண்ணை தொழில் சார்ந்து வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று பண்ணை தொழிலில் ஏதாவது கால்நடைகள் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் அதிகப்படியாக வருவதாகவே இன்று தோன்றுகிறது. ஏதாவது வண்டி வாகனங்களை வாங்கி விற்பவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவும் இன்று அமையும். ஏதாவது வெளியூர் வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. தொழில் ரீதியாக வியாபார முயற்சி புதிய முயற்சியின் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமையும். ஏதாவது ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான சிலருக்கு ஒரு வாய்ப்பு அமைகிறது. ஒரு புனித நீராடல் புனித தலத்தில் ஏதாவது நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும், காசி ராமேஸ்வரம் போன்ற புனித தலத்தில் ஒரு நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இதனால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது ஒரு அத்தியாவசிய காரியங்கள் மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான காரியங்கள் ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது அதனால் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளும் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. ஆகவே இன்று ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் மூலம் சிறு சிறு வீண் விரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. மேலும் சிலருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது இன்று சிரமமாகவே இருக்கும். இன்று யாரை நம்பியும் ஒரு வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. யாருக்காவது ஒரு வாக்குறுதியை கொடுத்தீர்களானால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது மிகவும் சிரமமாகவே இருக்கும். மேலும் சிலர் ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது ஏதாவது வாய்மொழி வாக்குறுதி மேலும் உத்தரவாதங்கள் கொடுப்பதையோ நிறுத்தி கொள்வது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது சூருட்டி ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதாகவே இன்று தோன்றும். ஆகவே இன்றைக்கி யாராவது எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டால் கொஞ்சம் யோசனை பண்ணி அவர்கள் மூலம் நமக்கு தொல்லை இல்லை என்றால் மட்டுமே நீங்கள் அதற்கு நீங்கள் உதவி செய்ய முன்வர வேண்டும். இல்லாட்டி உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் ஏதாவது உங்களுக்கு கொடுத்தாலும் திருப்பி வராது, வாங்கினாலும் நீங்கள் திருப்பி கட்டுவது மிகவும் சிரமமாகவே இருக்கும். ஆகவே கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக இன்று தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று ஏதாவது ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் முடிந்தளவு இன்று ஒரு நாள் மட்டும் ஆயில் பாத் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதாவது எண்ணெய் தேய்த்து குளிப்பதாக இருந்தால் கண்டிப்பாக இன்று எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இதனால் தேவையில்லாத உடம்பில் ஏதாவது கூலிங்காகி தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. முடிந்தளவு இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையே அமைகிறது. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவதாகவே அமையும். இன்று வண்டி வாகனம் மூலம் சிறு சிறு வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடகராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருந்தாலும் லாபங்கள் ஒரு பல மடங்கு இருந்தாலும் சில வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று தொழிலில் எதிர்பார்த்த வருமானங்கள் மிகவும் அதிகமாகவே இன்று தோன்றும். முன்னோர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது தொழில்களிலிருந்து இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக முன்பு நீங்கள் ஏதாவது தொழிலில் முதலீடு செய்த ஒரு அமௌண்ட்டு இன்று ஃபிக்ஸட் டெபாசிட் அல்லது வேறு ஏதாவது
ஏதாவது தொழிலில் நீங்கள் ஏதாவது முதலீடு செய்த அமௌண்ட் இன்று உங்களுக்கு மெச்சூர் ஆகி வருவதாகவே இன்று தோன்றுகிறது. மேலும் இன்று தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் இன்று வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று மூத்த சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதாகவே இன்று அமையும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைகிறது. இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் சார்ந்து ஏதாவது ஒரு முதலீடு செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அமையும். ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது விவசாயிகள் நீர்நிலைகளை உயர்த்துவதற்கான முயற்சி செய்தால் புதிய போர் போடுவது அல்லது கிணறுகளை மராமத்து வேலைகள் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. அந்த வேலையில் சிலர் ஈடுபடுவதற்கான முயற்சி செய்தீர்களான அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு அரசு வகையில் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் இன்று வருவதாகவே இன்று அமைகிறது. இருந்தாலும் சிலருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதாகவே, சிலருக்கு வீண் விரைய செலவு வருவதாகவே தோன்றுகிறது. ஒன்று ஏதாவது ஒரு சிலருக்கு அஜீரண கோளாறுகள் மூலம் ஏதாவது ஆரோக்கிய கோளாறுகள் மூலம் சில மருத்துவ செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று தொழிலில் புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடு செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முதலீடுகள் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே அமைகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதோ அல்லது புதிய ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு மிகவும் லாபம் தரும் நாளாகவும் இன்று அமையும். நீண்ட நாட்களாக தொழிலில் இன்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதாகவே இன்று தோன்றுகிறது. ஏதாவது நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று சுப பேச்சுவார்த்தைகள் சார்ந்து நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று ஏதாவது சுபகாரியம் சார்ந்து நீங்கள் ஏதாவது புதிய ஜுவல்ஸ் வாங்குவது அல்லது ஒரு துணி வஸ்திரங்கள் வாங்குவது உங்களுக்கு சிலருக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே இன்று ஏதாவது மிகவும் நன்மை பயக்கும் நாளாக நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது புதிய இடங்களுக்கு ஏதாவது பயணம் செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது தொலைதூர பயணங்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் இருப்பதால் முடிந்தளவு இன்று தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த தொலைதூர பயணங்கள் மூலம் உங்களுக்கு சில வீண் விரைய செலவுகளும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் சில மன சஞ்சலங்களும் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. அப்படியே பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அரசின் சாலை விதிகளை மதித்து இன்று நீங்கள் பயணம் செய்வது மிகவும் அவசியமாகிறது. வண்டி வாகனங்களை இயக்கும் போது அதிவேகமாக வண்டி வாகனங்களை இயக்குவது மிகவும் தவிர்க்கப்பட வேண்டும். ஆகவே இன்னைக்கு எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து ஒரு அத்தியாவசிய பயணங்கள் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். மேலும் சிலருக்கு விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விவசாய கருவிகள் மூலம் சிறு விடல் உபதைகள் இருப்பதாகவே இன்று தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று ஏதாவது விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது விவசாயிகள் ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. மேலும் ஏதாவது நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுப்பவர்களுக்கும் இன்று சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். ஆகவே இன்றைக்கி ஏதாவது நீச்சல் பயிற்சி எடுக்கும்போது கொஞ்சம் பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்தி கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஒரு ஜிம்மில் ஏதாவது உடற்பயிற்சி செய்பவர்களும் அதாவது மீண்டும் விளையாட்டு வீரர்களும் இன்று ஏதாவது பயிற்சி எடுக்கும்போது கொஞ்சம் கவனமுடன் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பயிற்சி எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா சிலருக்கு இன்று ஏதாவது சில பிரச்சனைகளும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் இருப்பதால் முடிந்தளவு இன்று கொஞ்சம் நிதானத்துடன் எந்த வேலை செய்தாலும் செய்வது மிகவும் நல்லது. சிலர் கோபத்தினால் ஒரு சில முக்கியமான வாய்ப்புகளை இழப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு இருக்கும். ஏதாவது இன்று முடிந்தளவு கோபப்படாமலும் டென்ஷன் ஆகாமலும் யாரிடமும் கொஞ்சம் கவனத்துடன் பேசுவதும் மிகவும் அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது.
இல்லைனா ஏதாவது நீங்கள் கோபப்பட்டு பேசுனீங்கன்னா புதிய வாய்ப்புகள் ஏதாவது உங்களை கதவு தட்டும்போது இது உங்களுக்கு ஒரு சில பிரச்சனையாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்று தொழில் துறையில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல ஒரு முயற்சி, நல்ல ஒரு பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த நிலம் இன்று விற்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று கூட்டுத் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. வெளியூர் வெளிநாட்டில் வசிக்கும் குழந்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று கொஞ்சம் உங்களுக்கு அது லாபம் தரும் நாளாகவே இன்று அமையும். ஏதாவது ரியல் எஸ்டேட் செய்கிறவர்கள் இன்று ஏதாவது புதிய நிலங்களை ஒப்பந்தம் செய்யும்போது அதில் ஏதாவது வில்லங்கள் இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். யாருக்காவது அமௌண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் ஏதாவது லீகலாக பார்த்துட்டு கடன் கொடுங்க. இல்லாட்டி வாங்கிய பணத்தை இல்லை என்று சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. ஆகவே இந்த சிம்மராசி நேயர்கள் இன்று எந்த காரியங்களை செய்தாலும் லாபம் பல மடங்கு இருந்தாலும் சில வீண் விரய செலவுகள் வருவதாகவே தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது மூத்த சகோதரர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு வருமானம் தரும் நாளாகவே இந்த சிம்மராசி நேயர்களுக்கு அமைகிறது. இன்று நண்பர்கள் மூலம் சில உதவிகள் கிடைப்பதாகவே, நண்பர்களிடத்தில் ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உதவி இன்று கிடைப்பதாகவே சிலருக்கு அமையும். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நல்ல நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீண்ட நாட்களாக திருமண தடைகளை தாண்டி இன்று வரன் அமைவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது எதிர்பார்த்த ஒரு சுபகாரிய பேச்சுவார்த்தை இன்று நன்மையில் முடிவதாகவே இன்று தோன்றுகிறது. சிலருக்கு ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து ஏதாவது சிறு சிறு வீண் விரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. இன்று ஏதாவது உடல்நிலை சார்ந்து தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இன்று நீண்ட நாட்களாக நோய்வாயில் பட்டிருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். இந்த நோய் பூரண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு கடன் பிரச்சனையினால் சிறு சிறு தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை இன்று தலை தூக்குவதாகவே இன்று தோன்றுகிறது. கையில் ஏதாவது அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக இன்று கடனை கட்டினீர்களானால் இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. ஆகவே கையில் ஏதாவது அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இன்று வாங்கிய கடனை கட்டுவீர்களானால் கூடிய விரைவில் அந்த கடன் கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்காக காத்து கொண்டு இருப்பவர்கள் அதற்கான இன்று ஒரு நல்ல பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது புதிய செயல்களை செயல்வடிவம் கொண்டுவதற்கும் புதிய செயல்களை இன்று அரங்கேற்றம் செய்வதற்கும் சிலருக்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று நல்ல விஷயங்களை செய்வதற்கு நல்ல நாளாகவே இன்று கருதப்படுகிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆகவே இன்று நீங்கள் ஏதாவது மனதில் விரும்பிய மனதில் நினைத்த அனைத்து காரியங்களும் இன்று செய்வதற்கு ஒரு நல்ல நாளாக கருதப்படுகிறது. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று தேவையில்லாத மற்றவர்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் தலையிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகளும் சில வீண் விரய செலவுகளும் சில வம்பு வழக்குகளும் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. மேலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது நண்பர்கள் மூலம் சிறு சிறு வீண் விரய செலவுகள் காத்துக்கிட்டு இருப்பதா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. இதனால் உங்களுக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகளும் சில மருத்துவ செலவுகளும் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. மேலும் ஏதாவது அலுவலகத்தில் வேலை செய்யும் சக ஊழியர்கள் மூலம் சிறு சிறு மனஸ்தாபங்களும் சில வருவதாகவே தோன்றுகிறது. ஆகவே முடிந்த அளவு உடன் வேலை செய்பவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது மேலதிகாரிகள் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க்லோடு அதாவது வேலை பளு அதிகமாகவே இருப்பதாகவே தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று ஏதாவது உங்களுடைய சூப்பர்வைசரை கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் மிகவும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா நீங்கள்
ஏதாவது நீங்கள் அவர்களால் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதாகவே தோன்றும். ஆகவே முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் பேசாமல் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது முன்பின் தெரியாத இடங்களுக்கு செல்வதையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை ஏற்படுவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே இன்று ஏதாவது ஒரு முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் முன்பின் தெரியாத இடங்களுக்கே செல்வதை மிகவும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நன்மை பயக்கும் நாளாகவும் இன்று அமையும். ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்களில் பிரச்சனை இருந்து அது இன்று ஏதாவது பாக பிரிவினை செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சில அட்வான்டேஜ் இருந்தாலும் இன்னும் ஒரு 50% ஒரு நல்ல ஒரு செயல்களாகவே இன்று அமையும் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று ஏதாவது தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு புதிய வாடிக்கையாளரை ஈர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் பல மடங்கு வருவதாகவே இன்று தோன்றுகிறது. நிலம் சார்ந்து ஏதாவது வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று அதை சார்ந்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கு வண்டி வாகனங்களை வாங்கி விற்பவர்களுக்கும் இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது அரசு உதவி அரசு வழியில் வேலை செய்யும் அவர்களுக்கு சிலருக்கு பதவி உயர்வு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி அரசு சார்ந்த புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு மிகவும் லாபம் தரும் நாளாகவும் மிகவும் ஏற்றமான ஒரு சாதகமான பலன் தரும் நாளாகவும் சிலருக்கு அமைகிறது. கூட்டு தொழிலை பொறுத்தவரை இன்று நீங்கள் ஏதாவது செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி கூட்டுத் தொழிலில் இன்று மிகவும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதாகவே அமைகிறது. மொத்தத்தில் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது நடைபெறுவதாகவே இன்று அமைகிறது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. மனதில் நினைத்த ஒரு எந்த காரியத்தையும் துணிந்து செய்யலாம். இன்று ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு மிகவும் விண்ணப்பிப்பவர்களுக்கு இன்று மிகவும் நல்ல நாளாகவே இன்று அமைகிறது. ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது ஒரு பிஜி டிகிரி படிக்கும் மாணவர்கள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று அவர்களுடைய தனித்திறமையும் அறிவு திறமையும் வெளிக்கொண்டுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. சிலருக்கு ஏதாவது ஒரு செமினார் அல்லது ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஒரு ஃபேமஸ் ஆவதற்கான ஒரு செமினார் கிளாஸில் கொஞ்சம் கிளாஸ் எடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். இந்த பிஜி படிக்கும் மாணவர்கள் ஏதாவது ஒரு எஜுகேஷன் லோனோ அல்லது ஸ்காலர்ஷிப்போ அல்லது அரசு உதவி சார்ந்து ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று தெரிகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது திருமணம் சார்ந்து ஏதாவது முயற்சி செய்வர்களுக்கு நல்ல இடத்தில் ஒரு வரன் அமைவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக தடைகள் இருந்தாலும் அது இன்று உங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் ஒரு சுமூகமான முடிவு வருவதாகவே இன்று தோன்றுகிறது. மேலும் அரசு சார்பாக புதிய செயல்கள் அரசு சார்பாக செய்யும் அனைத்து செயல்களும் இன்று வெற்றி தரும் நாளாகவும் சிலருக்கு அமைகிறது. அரசு ஒப்பந்தங்கள் புதிய டெண்டர்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்று விண்ணப்பிப்பதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஆல்ரெடி அரசு வேலை சார்ந்து அரசு ஒப்பந்தங்கள் மூலம் வேலை செய்துவிட்டு ஏதாவது பில்லுக்காக காத்திருப்பவர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. அரசு உதவி தொகை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று ஏதாவது அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது மனதில் விரும்பிய எந்த ஒரு நல்ல காரியத்தையும் துணிந்து செய்வதற்கு இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. ஆகவே இந்த
உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று எந்த காரியங்களை செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது முன்னோர்கள் குலதெய்வம் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்கு உகந்த நாளாகவும் இன்று அமைகிறது. முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவும் சிலருக்கு அமையும். அப்படி நீங்கள் ஏதாவது முன்னோர்களை இன்று நீங்கள் ஏதாவது நினைத்து வழிபாடு செய்தீர்களானால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாக அமைகிறது. இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிறருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. வெளிவட்டாரங்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது நீங்கள் இதை போய் வாய் தேர்ந்தீங்கன்னாவே சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இதனால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது வெளியில் நீங்கள் போனீங்கன்னா கூட கம்மன் நீங்கள் சிக்னலில் நின்றுக்கிட்டு இருந்தால் கூட வேணும்னு உங்கள் மேலே வண்டியை கொண்டாந்து இடிச்சிட்டு சாரின்னு கூட சொல்ல மாட்டாங்க, உங்களை முறைச்சிட்டு போவாங்க. அதே மாதிரி முன்னாடி போகிறவங்க லெஃப்ட்டில் சிக்னல் போட்டுட்டு சிக்னல் போட்டு ரைட்டில் திரும்புவாங்க. ஆகவே நீங்கள் ஏதாவது அவர்கள் செய்யும் செயல்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் நிதானமாக இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா அது தேவையில்லாத வம்பு வழக்குகளும் கை கலப்புகளும் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று யாரையும் கண்டுக்காமல் தாம் உண்டு தம் வேலையுண்டு இருப்பதை மிகவும் நல்லது. மேலும் ஏதாவது நண்பர்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை, அவர்கள் ஏதாவது செஞ்சிருவோம் கூட போனீங்கன்னா அவங்க ஏதாவது செஞ்சிருவாங்க, அதுக்காக நீங்கள் தண்ட செலவு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்தளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்றைக்கி எங்கே போனாலும் தனியாக போங்க, பேசாமல் நீங்கள் உண்டு நீங்கள் வேலை உண்டுன்னு கம்மன் இருந்தீங்கன்னா சில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். திடீர் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத விரைய செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே இன்னைக்கு கொஞ்சம் திடீர் வெளியூர் பயணங்களை முடிந்த அளவு தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அரசு விதிகளை மதித்து, பாதுகாப்பு அரசு விதிகளை மதித்து இன்று நீங்கள் ஏதாவது பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை இயக்கும் போதும் எச்சரிக்கையுடன் இருப்பதும் மிகவும் நல்லது. கனரக வாகனங்களை இரவு நேரத்தில் இயக்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் ஏதாவது இயக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது அதோட ரூல்ஸ் ரெகுலேஷனை மதித்து நீங்கள் இயக்குங்க. இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் எந்த ஒரு தக்க நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கொண்டு இயக்க வேண்டும். தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் நபர்கள் அனைவரும் கொஞ்சம் இரவு பணியில் இருக்கும்போது கொஞ்சம் மிஷினரிஸில் வேலை பார்க்கும்போதும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. ஏன்னா அதனால் சில பிரச்சனைகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. சிலருக்கு மனதில் இனம் புரியாத கவலைகள் வந்து பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். சிலர் உடல் சோர்வு ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். ஆகவே இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் கவனத்துடன் இயக்குவது மிகவும் அவசியமாகிறது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள். மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி கொஞ்சம் எந்த ஒரு பிரச்சனையெல்லாம் ஒற்றுமையாக ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். ஆகவே இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து சென்றீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு ஒரு மிகவும் நல்ல நாளாக இன்று அமையும். கருவுற்றும் பெண்கள் ஏதாவது உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இப்படி ஏதாவது நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டீங்கன்னா தேவையில்லாத உடல் உபதைகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். நீங்களே ஏதாவது ஒன்று செஞ்சு சிக்கலில் மாட்டிக்காதீங்க. ஆகவே கருவுற்றும் பெண்கள் ஏதாவது உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாக இருந்தாலும் ஒரு 50% காரியங்கள் நல்ல ஒரு சுப காரியமாகவே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மீதி 50% காரியங்கள் சிறு சிறு தடை தாமதங்கள் மூலம் நடைபெறும். ஆகவே முடிந்தளவு இன்று சுப விரய செலவுகளை செய்வதற்காக இன்று கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சில வீண் விரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதை சுப விரய செலவாக மாற்றுவது உங்களுடைய ஒரு கவனத்தில் இருக்கிறது. முடிந்தளவு கையில் ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று நீங்கள் ஒரு ஜுவல்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா
சட்டப்பூர்வமாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணுங்கள். இல்லை கையில் ஏதாவது காசு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகளின் நலன் கருதி ஏதாவது ஆர்டி ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட கற்றுக்குங்க. அதுவே உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட் எங்கேயும் போகாமல் ஒரு சுப விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஏதாவது கையில் காசு வச்சுருந்தீங்கன்னா அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது கடன் வாங்கி கடன் கட்ட முடியாமல் இருப்பவர்கள் இன்று அதற்கான கையில் காசு இருந்துச்சுன்னா கட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே இன்னைக்கு கடனை கட்டிட்டீங்கன்னாவே அதுவே இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே சிலருக்கு அமையும். வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. கையில் ஏதாவது காசு இல்லைன்னா கூட ஏதாவது உங்களால் முடிந்த அளவு கோயிலில் ₹1 ₹2 உண்டியலை போட்டிங்கன்னா கூட இன்று ஏதாவது ஒரு சுப விரய செலவுகளை அதாவது வீண் விரய செலவுகளை தடுப்பதற்கான ஒரு பரிகாரமாகவே சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது ஒரு யாத்திரைக்காரர்களுக்கோ அல்லது ஒரு கருணை இல்லங்களுக்கோ உங்களால் முடிந்த அளவு ஏதாவது உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று வீண் விரய செலவுகளை தடுப்பதற்கான ஒரு பரிகாரமாக இன்று அமையும். இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே சிலருக்கு அமையும். இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது பத்திரிகை துறையில் இருப்பவர்கள் ஏதாவது புதிய நூல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் புதிய நூல்களை ஏதாவது அச்சிடுவதற்கும் இன்று உகந்த நாளாக சிலருக்கு அமையும். அதுவே சில நல்ல ஒரு வளர்ச்சிக்கான வழிகாட்டியாகவே சிலருக்கு அமைவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு இருக்கிறது. மேலும் ஏதாவது சட்டப்பூர்வமாக முதல் திருமணமாகி 2ஆம் திருமணம் சார்ந்து ஏதாவது முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதாகவே இன்று தோன்றுகிறது. சிலருக்கு 2ஆம் திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் சுப பேச்சுவார்த்தைகளாகவே முடிவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். 2ஆம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நல்ல பலன் தந்து இன்று வாழ்க்கையின் 2ஆம் அத்தியாயம் எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைவதாகவே தோன்றுகிறது. இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஊடகம் வழியாக ஜோதிஷம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்குடன் அடியேன் செயல்படுகிறேன். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த QR கோடு வழியாக தங்கள் இயன்ற அளவு உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று கொஞ்சம் ஒரு வீண் விரய செலவுகள் நிறையவே இருக்கிறது. தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருந்தாலும் சில வீண் விரய செலவுகள் கொஞ்சம் இருப்பதாகவே தோன்றுகிறது. இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுடைய முயற்சியின் பேராலேயே ஒரு நன்மை பயக்கும் நாளாக இன்று அமையும். ஏதாவது உங்களுடைய பங்காளிகள் குடும்பத்திலிருந்து ஏதாவது பிரச்சனைகள் வருவதாகவே இன்று தோன்றும். ஆகவே இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் பிரச்சனை இருந்து அது இன்று கோர்ட் கேஸ் வழக்கு வரையும் போவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் இன்று உங்களுடைய அதாவது மூதாதையர் சொத்துக்கள் உடன் பிறந்தவர்கள் அனைவரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்ப மறுப்பதாகவே சிலருக்கு தோன்றும். ஆகவே இன்று ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது சிலருக்கு அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கொஞ்சம் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. ஆகவே இன்று ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது அரசு சார்ந்து ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு இன்று அதற்கான சில தடை தாமதங்கள் இருப்பதாகவே இன்று தோன்றுகிறது. ஆகவே இன்று முடிந்தளவு கொஞ்சம் அரசு அதிகாரிகள் ஏதாவது விண்ணப்பித்து அதற்கான முயற்சி செய்தீர்களால் மட்டுமே இந்த ஓய்வூதியம் முழுமையாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது தொழில் சார்ந்து ஏதாவது புதிய கடன்கள் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய சூழ்நிலைகள் அதாவது கடன் வாங்கும்போது கொஞ்சம் லீகலாக பார்த்து வாங்குங்க. இல்லாட்டி அது உங்களுக்கு பிற்காலத்தில் கொஞ்சம் சிறு சிறு இடையூறுகள் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு சிறு பொருளை எங்கேயாவது வைத்துவிட்டு கொஞ்சம் தொலைந்து போவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். ஆகவே இன்றைக்கி எந்த ஒரு பொருளை நீங்கள் கையில் வச்சுருந்தா கூட கொஞ்சம் பார்த்து நிதானத்துடன் வைத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாக இருந்தாலும் இன்று கொஞ்சம் எந்த ஒரு காரியத்திலும் கொஞ்சம் விழிப்புணர்வுடனும் உஷாருடன் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது
திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை பேச்சுவார்த்தைகள் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு அதற்கான முயற்சி செய்தீர்களானால் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. சிலருக்கு ஏதாவது வளைகாப்பு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். சிலருக்கு சந்ததி விருத்தியாகி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. இன்று ஏதாவது பாதையில் நின்று போன வீட்டு வேலைகளும், பாதையில் நின்று போன ஏதாவது மராமத்து வேலைகள், பாதையில் நின்று போன அனைத்து வேலைகளையும் இன்று முடிப்பதற்கு சிலருக்கு தோன்றும். ஏதாவது ஃபைனான்ஸ் காரணமாக ஏதாவது பாதையில் ஒரு வேலை நின்று போச்சுன்னா இன்று அதற்கான முயற்சி செய்தீர்களானால் அந்த வேலை இன்று முழுமையடைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது புதிய வீடு வாங்குவதற்கும், புதிய நிலங்கள் வாங்குவதற்கும், ஏதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போடுவதற்கும் இன்று சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி நீங்கள் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ஏதாவது புதிய வீடு வாங்குவதற்கான ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டிருப்பதோ அல்லது புதிய நிலத்தில் வீடு கட்டுவதற்கு ஏதாவது பிளான் அப்ரூவல் கேட்பதோ அதற்கான விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று மிகவும் ஒரு சாதகமான பலன் தருவதாகவே சிலருக்கு அமைகிறது. சிலர் ஏதாவது நண்பர்களுக்கு ஏதாவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அப்படி ஏதாவது ஒரு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் லீகலாக ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. அது யாராக இருந்தாலும், உற்றார் உறவினர்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் கடனை கொடுக்கும்போது கொஞ்சம் லீகலாக ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. அதுதான் இன்று உங்களுடைய பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூட்சமமாகவே அமையும். இல்லாட்டி வாங்கும்போது கொஞ்சம் நல்லா வாய்மொழி ஒப்பந்தங்கள் மூலமும் வாய்மொழி பேச்சு வாக்குறுதி மூலம் பணம் வாங்கிட்டு போவாங்க. அந்த வாய்மொழி வாக்குறுதியை சிலர் காப்பாற்றுவது மிகவும் சிரமமாக இருக்கும். ஆகவே இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது நீங்கள் ஒரு ஒப்பந்தங்கள் மூலமாகவே பணம் கொடுக்குவதற்கு நீங்கள் அதை பழகிக்குங்க. மேலும் ஏதாவது பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று வருமானம் தரும் நாளாக சிலருக்கு அமையும். அதாவது பண்ணை தொழில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் இன்று வருவதாகவே இன்று தோன்றுகிறது. கால்நடைகள் மூலம் இன்று மிகவும் வருமானம் தரும் நாளாக சிலருக்கு அமைகிறது. ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாக சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது வண்டி வாகனங்களை வாங்கி விற்பவர்களுக்கு இன்று ஏற்ற நாளாக இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக சிலருக்கு அமையும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக ஏதாவது பயணங்கள் மேற்கொள்வதற்கு அதற்கான இன்று ஒரு லாபத்தொகை வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று சிலருக்கு ஏதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்காகவும் ஒரு புனித ஸ்தலங்களில் நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைகள் மூலம் இன்று உங்களுக்கு சில வீண் விரய செலவுகள் தடுப்பதாகவே தோன்றும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் இன்று தேவையில்லாத வீண் விரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. இதனால் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் சில மருத்துவ செலவுகளும் வருவதாகவே தோன்றுகிறது. ஆகவே முடிந்த அளவு இன்னைக்கு என்ன வேலை, ஒரு அத்தியாவசியமான செய்ய வேண்டிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். மேலும் சிலருக்கு ஏதாவது வாய்மொழியில் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த வாய்மொழி வாக்குறுதி மூலம் தேவையில்லாத பிரச்சனைகளும் அந்த வாய்மொழி வாக்குறுதியை உங்களால் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே இந்த ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு பிரச்சனைகள் இருந்தால் அது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் ஏதாவது வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் திருப்பி கொடுக்க முடியாது. அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா அது திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆகவே முடிந்தளவு என்ற கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா சிலருக்கு இந்த கொடுக்கல் வாங்கலே கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி போடுவதோ மிகவும் தவிர்க்கப்பட வேண்டும். ஏதாவது சூரிட்டி கையெழுத்து நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுடைய பிற்காலத்தில் கொஞ்சம் ஒரு சிறு சிறு தொல்லைகள் வருவதாகவே இன்று தோன்றும். ஆகவே முடிந்தளவு இன்று சூரிட்டி கொடுப்பதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது.
இன்று ஏதாவது ஒரு திருமணம் சார்ந்த சுபகாரிய பேச்சுவார்த்தை இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாக இல்லை. ஆகவே முடிந்தளவு இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது வீடு வாங்குவதற்கான முயற்சி செய்தீர்களானாலோ அல்லது வீடு கட்டுவதற்கான ஒரு புதிய முயற்சி செய்தீர்களானாலோ அது இன்று சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதாகவே தோன்றும். ஆகவே முடிந்தளவு இன்று வீடு வாங்குவதை அல்லது வீடு கட்டுவதற்கான புதிய முயற்சிகளை செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் திடீர் ஒரு தடை தாமதங்கள் மூலமாகவே இருக்கும். ஆகவே முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது. இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்று நீங்கள் ஏதாவது ஒரு குத்துமதிப்பாக தான் ஒரு நல்ல காரியம் நடக்கும். அது இன்றைக்கு மற்ற காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதாகவே தோன்றுகிறது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இருக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த விருச்சகராசி நேயர்கள் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வந்தாலும் சில வீண் விரய செலவுகள் வருவதாகவே தோன்றுகிறது. குடும்பத்தில் இருக்கும் ஒரு உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்வதாகவே இன்று தோன்றும். சிலருக்கு மருத்துவம் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து சில வீண் விரய செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு சிலருக்கு ஏதாவது உடல் உபதைகள் மூலம் சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் நீங்கள் இருப்பதாகவே தோன்றும். ஏதாவது தொழில் சார்ந்து ஏதாவது கூட்டு தொழில் சார்ந்து ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் இன்று உங்களுடைய பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து போய் கடன் வாங்குங்க. கையெழுத்து போட்டு கடன் வாங்க, இல்லாட்டி லீகலாக பார்த்து கடன் வாங்க, இல்லாட்டி தனியாக போயோ அல்லது லீகல் இல்லாமல் இல்லீகலாக நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அது நீங்கள் தேவையில்லாத ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்பாடும். இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்னைக்கு யாரிடமும் கொஞ்சம் கடும் சொற்களை பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த கடும் சொற்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதால் முடிந்தளவு ஒரு மென்மையான சொற்களையோ பேசுவதை அவசியமாகிறது. ஒரு அன்பான சொற்கள் யாரிடமும் பேசினாலும் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். இந்த விருச்சக ராசி நேயர்கள் சந்திராஷ்டமம் முடியும் காலம் கட்டவரை கொஞ்சம் அமைதியாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்று எந்த காரியங்களையும் கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதோ அல்லது புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு முயற்சி செய்வதையே தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது புதிய முதலீடு செய்வதையும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது மிகவும் நல்லது. ஏன்னா கொஞ்சம் பார்த்து நிதானத்துடன் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த சந்திராஷ்டம காலகட்டம் வரை நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் சில தடுமாற்றங்களும் சில தோல்விகளும் வருவதாகவே சிலருக்கு அமையும். வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு தடை தாமதங்கள் மூலமாகவே சிலருக்கு அமையும். யாராவது ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, வாங்கிய கடன் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, என்று அவர்கள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையாது. ஆகவே நீங்கள் அவங்க கொடுக்குற அமௌண்ட் வச்சு வேற ஒரு செயல்கள் செய்வதற்கான ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, அது இன்று தவிடுபொடியாகும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. திருமணம் சார்ந்து எந்த காரியங்களை செய்தாலும் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. முடிந்தளவு இன்று திருமணம் சார்ந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. நிலம் சார்ந்து நீங்கள் ஏதாவது செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு தடை தாமதமாகவே அமைகிறது. ஆகவே நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இந்த சந்திராஷ்டமம் காலகட்டம் வரை இந்த அனுசராசி நேயர்கள் கொஞ்சம் பார்த்து நிதானத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் முடிந்தளவு இன்று எந்த ஒரு காரியங்களை செய்யும் போதும் ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ச்சி செய்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது புதிய வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை இன்று தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் தேவையில்லாத சிறு பிரச்சனைகளும் தேவையில்லாத கொஞ்சம் விரய செலவுகளும் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று முடிந்தளவு ஏதாவது ஒரு
பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத வீண் விரய செலவுகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றும். மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை ஓட்டும் போது கொஞ்சம் நிதானத்துடன் இயக்குவது மிகவும் அவசியமாகிறது. சிக்னல்லாம் போய் நின்றுட்டு இருப்பீங்க, வேணும்னே கொஞ்சம் பின்னாடி வந்து ஒருத்தர் இடிச்சிட்டு சாரின்னு கூட சொல்ல மாட்டாங்க, நம்மளை பார்த்து முறைச்சிட்டு போவாங்க. அதேமாதிரி நாம் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ராங் ரூட்டில் வந்துட்டு அவங்களே இடிக்கிற மாதிரி வந்துட்டு நம்மளை திட்டிட்டு போவாங்க. ஆகவே இந்த எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் வண்டி வாகனம் இயக்கும் போது கொஞ்சம் லெஃப்ட்டில் சிக்னல் போட்டு ரைட்டில் திரும்புவாங்க, ரைட்டில் சிக்னல் போட்டு லெஃப்ட்டில் திரும்புவாங்க. ஆகவே இன்றைக்கி கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் இந்த சந்திராஷ்டமம் முடியும் காலகட்டம் வரை இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று விஷ ஜந்துக்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதாகவே இன்று தோன்றும். அதே போல் விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடன் பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது. இந்த விவசாய கருவிகள் மூலம் சிறு சிறு தடை தாமதங்களும் சிறு சிறு காயங்களும் ஏற்படுவதாகவே இன்று அமைகிறது. இன்று பெண்களை பொறுத்தவரை ஏதாவது காய்கறி வெட்டும் போது கூட கொஞ்சம் ஏதாவது காயம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் பார்த்து நிதானத்துடன் எந்த காரியங்களை செய்யும் போது கொஞ்சம் செய்வது அவசியமாகிறது. சமையல் செய்யும் போது சில கையில் கொஞ்சம் சூடுபடுவதற்கு கூட சில வாய்ப்பு இருக்கிறது. மேலும் குழந்தைகளை பொறுத்தவரை ஏதாவது ஒரு ஜன்னல்லையோ கதவையோ கையை நசுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமம் காலம் கட்டம் வரவை கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் செய்வது அவசியமாகிறது. இன்று அலுவலகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் வேலை செய்யும் நண்பர்கள் சக ஊழியர்களிடம் கோபப்படாமல் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. இந்த கோபத்தினால் சிறு சிறு புதிய வாய்ப்புகளை இழக்க நேர வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது அவசியமாகிறது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று கூட்டுத் தொழில் சில வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது புதிய முதலீடு செய்வதற்கு சிலர் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அது இன்று உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் லீகலாக ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் வாங்க, இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று தாயாரின் மூலம் சிலருக்கு மருத்துவ செலவுகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. ஆகவே இன்று அதற்கான ஒரு சிறு தொகையை ஒதுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று உறவினர்கள் வருகையால் சிறு சிறு குடும்பத்தில் சில சுப விரய செலவுகள் காத்துட்ருக்கு. ஏதாவது கையில் ஏதாவது அமௌண்ட் இருந்தால் குழந்தைகளுக்கு நலன் கருதி நீங்கள் ஏதாவது ஜுவல்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அதுவும் இன்று உங்களுக்கு வீண் விரய செலவாகவே இன்று அமைகிறது. ஆகவே இன்று ஏதாவது குடும்ப உறுப்பினர்கள் அதாவது மனைவியை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அன்பாகவும் அனுசரியாகவும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. ஏன்னா இன்றைக்கி ஏதாவது சுப விரய செலவாக நகை நட்டுகள் வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியாகவே இருப்பதாகவே தோன்றும். ஆகவே குடும்பத்தை பொறுத்தவரை இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை, மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். இந்த தனுசு ராசி நேயர்கள் தொழிலை பொறுத்தவரை கூட்டு தொழில் மற்ற தொழிலை பொறுத்தவரை இந்த தொழில் சார்ந்து சிலர் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாக இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்று அதை சார்ந்து முயற்சி செய்தீர்களானால் அதற்கான ஒரு நல்ல தக்க வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. மேலும் திருமண பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு லாபம் தரும் நாளாகவே இன்று அமையும். ஏதாவது மேரேஜ் மீடியேட்டர் வேலை செய்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது கடன் பிரச்சனையினால் சிறு சிறு உபதைகள் வருவதாகவே தோன்றும். இன்று நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடனெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. ஆகவே இன்று ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று நீங்கள் ஏதாவது கடனை கட்டினீங்கன்னா வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஆகவே அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. ஆகவே இன்றைக்கி கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வட்டி கூட வட்டி கட்டிக்கிட்டீங்கன்னா கூட அது கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு பரிகாரமாகவே இன்று அமைகிறது. இன்று நல்ல விஷயங்களை செய்வதற்கும் வீடு நிலம் சம்பந்தமான எந்த ஒரு செயல்களை செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. வீடு நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இன்று அது உங்களுக்கு ஒரு
பூரண குணமடைவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே சிலருக்கு அமைகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த ஊடகம் வழியாக ஜோதிஷம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்குடன் அடியேன் செயல்படுகிறேன். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த QR கோடு வழியாக தங்கள் இயன்ற அளவு உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று தேவையில்லாத வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. அதனால் இன்று உங்களுக்கு மனசஞ்சலம் உண்டாகுவதற்கான சிலருக்கு அமைகிறது. இன்று உங்களுக்கு மற்றவர்களுடைய தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இதனால் இன்று உங்களுக்கு தேவையில்லாத ஒரு வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று தோன்றும். முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. ஆகவே இன்று ஏதாவது எந்த ஒரு வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமைகிறது. இன்று வெளியூர் பயணங்கள் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தருவதாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் ஏதாவது பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத ஒரு தொந்தரவுகளும் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது ஒரு தெரியாத இடங்களுக்கு தனியாக செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது தெரியாத இடங்களுக்கு நீங்கள் ஏதாவது தனியாக சென்றீர்களானால் செய்யாத செயல்களுக்கு இன்று பழியாகும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே முடிந்தளவு இன்று இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது மிகவும் அவசியமாகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று ஒருவர் விட்டு கொடுத்து சென்றீர்களானால் குடும்பத்தில் ஒரு மேன்மையான ஒரு நல்ல தகவல்களும் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. ஆகவே இன்று ஏதாவது எந்த ஒரு காரியம் செய்தாலும் கொஞ்சம் வாழ்க்கை துணையை அனுசரித்து வாழ்க்கை துணையோட பர்மிஷன் கேட்டுட்டு செய்யுங்க. இல்லாட்டி அது உங்களுக்கு ஃபெயிலியரில் முடிவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அது இன்று ஏதாவது பாகப்பிரிவினை செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ஆக மொத்தத்தில் இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது PG டிகிரி படிக்கும் மாணவர்களுக்கு ஏதாவது இன்று அவர்களுடைய தனி திறமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. அவர்கள் ஏதாவது ஒரு செமினார் கிளாஸோ அல்லது ஒரு டீம் லீடராக இருந்து ஒரு சாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அதற்கான ஒரு அரசு சன்மானங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது PG படிக்கும் மாணவர்கள் ஏதாவது பேங்கில் எஜுகேஷன் லோன் போட்டு ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கும் ஒரு நல்ல தகவல் வருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது சிலருக்கு ஏதாவது புதிய இடத்தில் வேலை சேருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று அரசு சார்ந்து ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள் புதிய டெண்டர்கள் என்று ஏதாவது சிலருக்கு விண்ணப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். சிலர் ஏதாவது அரசு சார்ந்த புதிய ஒப்பந்தங்கள் மூலம் ஏதாவது வேலை செய்து சில செட்டில்மெண்ட்டுக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான இன்று முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். சிலர் ஏதாவது அரசு செட்டில்மெண்ட் அரசு ஓய்வூதியங்கள் சார்ந்து சில ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அதற்கான ரீஷெடியூல்டு பண்ணி விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் கிடைப்பதாகவே சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது சிலருக்கு ஏதாவது திருமண தடைகள் நீண்ட நாட்களாக இருந்த திருமண
திருமண தடைகள் தாண்டி நல்ல இடத்தில் திருமண வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. ஒரு திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே சிலருக்கு அமையும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு மனதில் விரும்பிய எந்த ஒரு நல்ல காரியங்களையும் துணிந்து செய்யலாம். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது முன்னோர்கள் சார்ந்து ஏதாவது வழிபாடுகள் செய்வதற்கும் இன்று சிலருக்கு உகந்த நாளாகவே சிலருக்கு கருதப்படுகிறது. இன்று ஏதாவது தெய்வங்கள் சார்ந்து நீங்கள் சார்ந்த பரிகாரங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுவதால் அதை சார்ந்து நீங்கள் செய்யும் செயல்கள் மூலம் குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான ஒரு நற்பலன்கள் கிடைப்பதாகவே அமைகிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலம் சிறு சிறு வீண் விரய செலவுகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. சிலருக்கு ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து ஏதாவது மருத்துவ செலவுகள் குழந்தைகளுக்காக வர வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே இன்னைக்கு ஏதாவது குழந்தைகள் சார்ந்து சில மருத்துவ செலவுகள் வருவதாகவே சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு சுப விரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. குழந்தைகள் வேண்டி ஏதாவது நீங்கள் சுப விரய செலவுகள் செய்வதாகவே சிலருக்கு அமையும். அதாவது சிலருக்கு கடன் வாங்கி சிலருக்கு சுப விரய செலவு நகை நட்டுக்கள் வாங்குவதோ அல்லது ஏதாவது அவர்கள் சார்ந்து ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவதோ சிலருக்கு அமையும். ஆகவே இன்னைக்கு எந்த காரியங்களை செய்தாலும் குழந்தைகள் சார்ந்து நீங்கள் செய்வதாகவே சிலருக்கு அமைகிறது. குழந்தைகள் சார்ந்து ஏதாவது நீங்கள் ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டோ அல்லது அவங்க சார்ந்து ஏதாவது ஆர்டிலியோ ரெக்கரிங் டெபாசிட்டோ போட்டிங்கன்னா அவர்கள் நலன் கருதி செல்வ மகள் திட்டம் ஆகியவை இந்த திட்டத்தில் நீங்கள் ஏதாவது அமௌண்ட் போட்டு வைப்பதற்கான சிலருக்கு தோன்றும். ஆகவே அவர்கள் நலன் கருதி நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே சிலருக்கு அமைகிறது. தொழில்துறையை பொறுத்தவரை சில மந்தமான ஒரு சூழ்நிலையை சிலருக்கு அமையும். ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு தடை தாமதங்கள் மூலமாகவே வரும். நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தால் மட்டுமே அது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. மேலும் தொழில்துறையை பொறுத்தவரை தொழில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ அல்லது அபிவிருத்தி செய்வதற்கோ சில கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். அப்படியே நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஏதாவது லீகலாக ஒரு பார்த்து கடன் வாங்க. தன்னிச்சையாக போய் வாங்கினீங்கன்னா இல்லீகலாக ஏதாவது கடன் வாங்கினீங்கன்னா உங்களால் வட்டி கூட கட்ட முடியாது. தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிறருடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது வாய் திறந்தால் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். ஏதாவது வெளி வட்டாரங்களை பொறுத்தவரை நீங்கள் ஏதாவது வெளியில் ஒரு டீ கடையிலோ அல்லது வேறு ஏதாவது பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுவதோ அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஆகவே முடிந்தளவு இன்று யாரிடமும் கொஞ்சம் வாய் திறக்காமல் இருப்பதே மிகவும் அவசியமாகிறது. வாய் திறந்தீங்கன்னா தேவையில்லாத உங்களை ஒரு தப்பு கண்டுபிடிச்சி சண்டை சச்சரவுகள் வருவதாகவே சிலருக்கு அமையும். இன்று அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களிடம் கொஞ்சம் மரியாதையாக பேசுவது மிகவும் அவசியமாகிறது. நீங்கள் ஏதாவது ஒரு கண்ணிய குறைவாக பேசினாலோ அல்லது ஒரு கடுமையான வார்த்தைகள் பேசினாலோ அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாக இல்லை, ஒரு பாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இதனால் சக ஊழியர்களிடம் ஏதாவது தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதாகவே தோன்றுகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது நண்பர்கள் மூலம் சிலருக்கு வீண் விரய செலவு காத்துட்டு இருக்கு. ஆகவே முடிந்தளவு இன்று நண்பர்கள் மூலம் கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. நண்பர்கள் கூட எங்கேயாவது சின்ப சுற்றுலா அல்லது வேறு ஏதாவது போனீங்கன்னா நீங்கள் தான் கையில் இருக்கிற காசு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே இன்று அவர்கள் செய்யும் செயலுக்கு வீண் செலவுக்கு அதை நீங்கள் தான் பழியேற்கும் நிலை வர வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். சிலர் ஏதாவது திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகளும் சில வீண் விரய செலவுகளும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. முடிந்தளவு இன்று வீண் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது ஒரு கனரக வாகனங்களை இயக்கும் போதோ வண்டி வாகனம் இயக்கும் போதோ கொஞ்சம் பார்த்து நிதானத்துடன் அரசின் சாலை விதிகளை மதித்து இயக்க வேண்டும். இல்லாட்டி அது கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. மேலும் ஏதாவது தொழிற்சாலையில் மிஷினரிஸில் வேலை செய்யும் நண்பர்கள், இரவு நேரத்தில் வேலை செய்யும் நைட் ஷிஃப்ட் வேலை செய்யும் நண்பர்கள் கொஞ்சம் மிஷினரிஸில் வேலை செய்யும் போது கொஞ்சம் பார்த்து நிதானத்துடனும் கவனமுடன் செய்வது மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இதனால் கொஞ்சம் உடலில் சோர்வும் இனம் புரியாத ஒரு கவலைகளும் வருவதாகவே என்று தோன்றும். ஆகவே முடிந்தளவு இன்று மிஷினரிஸில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் நிதானத்துடனும் கவனத்துடனும் பாதுகாப்பு விதிகளை மதித்தும் இன்று வேலை செய்யணும். இல்லைன்னா தேவையில்லாத ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது.
மேலும் ஏதாவது கணவன் மனைவியை பொறுத்தவரை இன்று ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஒருவரை ஒருவர் புரிந்துணர்வு செய்து ஏதாவது ஒற்றுமையுடன் சில நல்ல ஒரு வார்த்தைகளை பேசினீர்களான அதுவே இன்று குடும்பத்தில் ஒரு சுபிட்சகரமான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வழிவகுக்கும். மேலும் ஏதாவது கருவுற்று பெண்கள் ஏதாவது தேவையில்லாத உடம்பில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக இன்று மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சுப விரய செலவுகள் காத்துட்ருக்கு. அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்தளவு எந்த ஒரு செலவாக இருந்தாலும் அது வீண் விரய செலவாக மாற்றுவது உங்கள் கையில் இருக்கிறது. முடிந்தளவு சுப விரய செலவுகளை செய்வதே மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது சுப விரைவு செலவு செய்தீர்கள்னா அது உங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே சிலருக்கு அமையும். ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஜுவல்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது காயின் எது வாங்கி வச்சுருங்க. இல்லாட்டி அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா புதிய நிலங்கள் வாங்குவதற்கு ஒப்பந்தங்கள் போடுவதோ அல்லது ஏதாவது அட்வான்ஸ் கொடுப்பதோ ஆகியவை இன்றைக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது இந்த நிலங்கள் சார்ந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் முடிஞ்சிடும். இல்லாட்டி குழந்தைகள் பேரில் ஏதோ ஆர்டி டெபாசிட் அல்லது பொன்மகள் திட்டத்தில் இன்றைக்கி போட்டு ஏதாவது சேமித்து வச்சிங்கன்னா அவர்கள் நலன் கருதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிர்காலத்தில் வெற்றி பெறும் நாளாக சிலருக்கு அமையும். இல்லைனா அது உங்களுக்கு வீண் விரைய செலவாகவும் சில திரும்பி வரக்கூடியாத செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்தளவு இன்று கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் சுப விரய செலவாக மாற்றுவதற்கான முயற்சி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாக சிலருக்கு அமையும். சிலர் ஏதாவது நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் தொகை இன்று உங்களுக்கு சில பிரச்சனைகள் தருவதாகவே சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்தளவு இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுவதால் கையில் ஏதாவது காசு இருந்துச்சுன்னா கடனுக்காரன் வந்தாங்கன்னா கண்டிப்பாக கடனை கட்டுவதற்கான முயற்சி செய்தீர்களானால் அதுக்கு அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். மேலும் சிலர் ஏதாவது யாத்திரைக்காரர்களுக்கு ஏதாவது முடிந்தளவு கையில் ஏதாவது உதவி செய்தீர்களானால் அது வீண் விரய செலவுகளை தடுப்பதற்கான ஒரு பரிகாரமாக சிலருக்கு அமைகிறது. கோயில்களுக்கு ஏதாவது அன்னதானம் கொடுப்பதற்கான சிறு நன்கொடையோ அல்லது கோயில் திருப்பணிக்கு சிறு நன்கொடையோ கொடுத்தீர்களானால் அது உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுப்பதற்கான ஒரு பரிகாரமாக சிலருக்கு அமையும். ஆகவே இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் கொஞ்சம் வீண் விரய செலவுகளை தடுப்பதற்கான ஒரு பரிகாரமாக சிலருக்கு அமைய வேண்டும். முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்றைக்கி ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை எடுத்தீர்களா அது இன்று உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான அனைத்து காரியங்களும் இன்று உங்களுக்கு வெற்றி பெறும் நாளாக சிலருக்கு அமையும். இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் ஒரு நன்மையில் முடிந்து இன்று நீங்கள் குடும்ப வாழ்க்கையிலே இரண்டாம் அத்தியாயம் எழுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைவதாகவே இன்று அமைகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கும்பராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே கருதப்படுகிறது. இன்று தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே சிலருக்கு அமையும். மூத்த சகோதரர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல தகவல்களும் அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு வருமானம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே சிலருக்கு அமைகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு அதற்கான சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. ஆகவே இந்த நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். சிலருக்கு ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா குழந்தைகள் நலன் கருதி குழந்தைகளுக்காக ஏதாவது ஜுவல்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது நிலம் சார்ந்து ஏதாவது நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று தாயாரின் மூலம் ஏதாவது உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமையும். ஏதாவது வண்டி வாகனம் மூலம் ஏதாவது டிராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு இன்றைக்கு எதிர்பார்த்த வருமானங்கள் மிகவும் அதிகமாகவே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த கும்பராசி நேயர்களுக்கு இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று கருதப்படுகிறது. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவது மிகவும் நல்லது. ஏன்னா இன்றைக்கி நீண்ட நாட்களாக ஏதாவது வரன் அமையாதவர்களுக்கு இன்று சாதகமான பலன் தருவதால் இன்று சுபகாரியம் போன்ற திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று ஒரு நல்ல தகவல் வருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது திருமணம் சார்ந்து ஏதாவது மீடியேட்டர் வேலை செய்வர்களுக்கு நல்ல ஒரு கமிஷன் தந்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. சிலருக்கு ஏதாவது சந்ததி விருத்தியாகி குடும்பத்தில் ஏதாவது வளைகாப்பு நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது.
மேலும் ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளும் பாதியில் நின்று போன சில செயல்களும் இன்று புதிய விஸ்வரூபம் எடுத்து செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது முயற்சி செய்கிறவர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் கிரயம் அக்ரிமெண்ட் போட்டு கிரயம் ஆகாமல் இருந்த நிலங்கள் இன்று ஏதாவது கிரயம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை, சாதகமான டாக்குமெண்ட்டுகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் இன்று நீங்கள் ஏதாவது ஒரு லீகலாக ஒப்பீனியன் வாங்கிட்டு கடன் கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பு குறைவாகவே இருக்கிறது. ஏதாவது கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் லீகலாக பேப்பர்ஸில் கையெழுத்து வாங்கிட்டு கடன் கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வர வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஆகவே முடிந்தளவு யாருக்கு கடன் கொடுத்தாலும் ₹1 கொடுத்தா கூட கொஞ்சம் ஏதாவது யோசனை பண்ணி கொஞ்சம் கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வர வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு இருக்காது. ஆகவே இன்றைக்கி கடன் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசனை செய்து கடன் கொடுங்க. மேலும் சிலருக்கு ஏதாவது பண்ணை தொழில் செய்கிறவர்களுக்கு இன்று கால்நடைகள் மூலம் மிகவும் லாபம் தரும் நாளாகவே சிலருக்கு அமையும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாக சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து டிராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதாகவே சிலருக்கு அமைகிறது. ஏதாவது நிலங்கள் சார்ந்து புரோக்கரேஜ் வேலை பார்ப்பவர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு மீடியேட்டர் வேலை செய்வதற்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. இன்று தொழில் சார்ந்து வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதாகவே சிலருக்கும் அமைகிறது. மேலும் ஏதாவது வியாபார ரீதியாக ஏதாவது புதிய முயற்சிகள் செய்கிறவர்களுக்கும் இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே அமையும் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு புனித யாத்திரை செல்வதற்கும் புனித நீராடுவதற்கும் சிலருக்கு வாய்ப்பு கிடைப்பதாக இன்று அமையும். சிலர் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இந்த கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா இன்று கொடுக்காமல் இருப்பதே மிகவும் நல்லது. இன்று கொடுத்தீங்கன்னா பணம் திருப்பி வராத ஒரு சூழ்நிலை தான் கண்டிப்பாக இருக்கும். அப்படியே கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஆகவே நீங்கள் கடன் கொடுத்தாலும் தப்பு, வாங்கினாலும் தப்பு. கடன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் திருப்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. இன்று ஏதாவது வாங்கினீங்கன்னா உங்களால் திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே இன்று ஏதாவது கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை தவிர்ப்பது மிகவும் அவசியம். ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியின் மூலம் பிற்காலத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே முடிந்த அளவு வாய்மொழி வாக்குறுதியை ஒரு உத்தரவாதமான பேச்சியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் ஏதாவது பேங்கில் வரக்காத ஒரு சூரிட்டியோ அல்லது ஜாமீனோ கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இதனால் பிற்காலத்தில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு திருமணம் சார்ந்து ஏதாவது நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. முடிந்தளவு இந்த திருமணம் சார்ந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளையும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. மேலும் தொழிலை பொறுத்தவரை தொழில் துறையில் இன்று ஏதாவது ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமையும். ஆகவே அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாளை மிகவும் நன்மை பயக்கும் நாளாக அமையும். ஆகவே முடிந்த அளவு இன்று எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் செய்வது அவசியமாகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலர் ஏதாவது ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கான எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் முடிந்த அளவு இன்று தள்ளி போடுவது மிகவும் அவசியம். ஏதாவது இன்னைக்கு ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா உடல் உபதைகள் அதற்கான உடல் கூலியாகி தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். முடிந்த அளவு இன்று ஆயில் பாத்தை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். மீனராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே சிலருக்கு அமையும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். ஏதாவது அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு இன்று ஏதாவது பதவி உயர்வு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று மேல் அதிகாரியின் மூலம் ஏதாவது ஒரு பாராட்டுகளை பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய சாதனைகள் செய்து அதற்கான ஒரு தக்க அவார்டுகள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது நிலம் சார்ந்து தொழில்துறையை பொறுத்தவரை நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு லாபத்தொகை மிகவும் அதிகமாகவே இருப்பதாகவே இன்று தோன்றுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை, மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது.
இன்று இளைய சகோதரர்கள் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியங்கள் நடைபெறுவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த பண வரவு இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த, நீண்ட நாட்களாக பார்க்காமல் இருந்த ஒரு நண்பரை, ஒரு புதிய ஒரு நபரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அவர்கள் மூலம் இன்று ஒரு நல்ல காரியங்கள், ஒரு காரிய ஒரு நிவர்த்தி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைவதாக தோன்றுகிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. மேலும் இந்த மீனராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாக சிலருக்கு அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு உள்ளது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடு செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மனதில் எண்ணிய காரியங்கள் அனைத்தையும் இன்று நீங்கள் துணிந்து செய்யலாம். அதுவே இன்று உங்களுக்கு மிகவும் வெற்றி தரும் நாளாக சிலருக்கு அமைகிறது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதாகவே சிலருக்கு அமையும். தொழில்துறையை பொறுத்தவரை இன்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. இன்று நீண்ட நாட்களாக ஏதாவது எக்ஸ்போர்ட் பிசினஸ் அல்லது ஜவுளி பிசினஸ் அல்லது மருந்து பிசினஸ் பண்றவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு தொகை வருவதாகவே இன்று தோன்றுகிறது. மேலும் தொழிலில் மந்தமான இருந்த சூழ்நிலை மாறி இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே சிலருக்கு அமையும். மேலும் நீண்ட நாட்களாக திருமண தடையை தாண்டி இன்று வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. திருமணம் தொடர்பான நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமையும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு ஒப்பந்தமாகி அதை கிரையம் பண்ண முடியலையே என்று இருப்பவர்களுக்கு நல்ல டாக்குமெண்டேஷன்லாம் கிளியர் ஆகி எது இன்று ஒப்பந்தம் கிரையம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஏதாவது நிலம் வாங்குவதற்கோ அல்லது வீடு வாங்குவதற்கோ பேங்க்ல ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ஒரு நிலத்தில் வீடு கட்டுறதுக்கு ஏதாவது அப்ரூவல் வாங்குறதுக்காக டாக்குமெண்டேஷன் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அது இன்று உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகவல்கள் வருவதாகவே சிலருக்கு அமைகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமையும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது புதிய வாகனங்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை இன்று தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று ஏதாவது புதிய வாகனங்கள் மூலம் நீங்கள் ஏதாவது வாங்கினீங்கன்னா மீறி வாங்கினீங்கன்னா அந்த வாகனம் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதாகவே சிலருக்கு தோன்றுகிறது. இன்று ஏதாவது முடிந்தளவு தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இரவு நேர பயணங்களை வாகனங்களை இயக்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று ஏதாவது பாதுகாப்பு இல்லாத பயணங்களும் ஏதாவது வண்டி வாகனங்களை அதிவேகமாக இயக்குவதையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று ஏதாவது அதன் மூலம் தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதாக இருப்பதால் முடிந்தளவு இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் முடிந்தளவு இன்று பயணங்கள் செய்யும் போது கொஞ்சம் சாலை விதிகளை மதித்து அரசின் சாலை விதிகளை மதித்து பாதுகாப்பாக பயணம் செய்வது மிகவும் அவசியமாகிறது. இல்லைனா தேவையில்லாத சிக்கலிலும் தேவையில்லாத பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது நீச்சல் பயிற்சி செய்யும் வீராங்கனைகள் ஏதாவது கொஞ்சம் வீரர்கள் கொஞ்சம் நீச்சல் குளத்தில் பயிற்சி எடுக்கும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் செய்வது மிகவும் அவசியமாகிறது. விளையாட்டுத் துறையை பொறுத்தவரை விளையாட்டுத் துறையில் இன்று ஏதாவது சாதனை புரியும் விளையாட்டு வீரர்கள் கொஞ்சம் பயிற்சி எடுக்கும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடன் பயிற்சி எடுப்பதும் மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இதனால் தேவையில்லாத உடல் உபாதைகளும் தேவையில்லாத ஆரோக்கிய குறைபாடுகளும் அளவுக்கு அதிகமானால் அமிர்தம் நஞ்சு என்பது போல கொஞ்சம் அந்த பழமொழி போல அது உங்களுக்கு கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விவசாயிகள் அனைவரும் இன்று ஏதாவது ஒரு விஷ ஜந்துக்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதாகவே இன்று தோன்றும். மேலும் விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது டிராக்டர் போன்ற உழவு செய்யும் போது டிராக்டர் போன்ற விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போதும் கொஞ்சம் அதன் மூலம் தேவையில்லாத கொஞ்சம் உடல் உபாதைகளும் ஆரோக்கிய குறைபாடும் வருவதாகவே தோன்றுகிறது. ஆகவே இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. அலுவலகங்களில் வேலை செய்யும் ஊழியர்கள் சக நண்பர்களுடன் கொஞ்சம் பழகுவது மிகவும் அவசியமாகிறது. அவர்களுடன் இன்று நீங்கள் ஏதாவது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். இன்று ஏதாவது கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினால் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத அலுவலகத்தில் தேவையில்லாத சிக்கல்களும் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. சிலர் ஏதாவது கோபத்தினால் வெளிவிடும் வார்த்தைகள் டென்ஷன் கோபப்பட்டு ஏதாவது வெளிவிடும் வார்த்தைகள் அவர்களுடைய புதிய வாய்ப்புகளை நழுவ விடுவதற்கான ஒரு வாய்ப்பாகவே அமையும். ஆகவே இன்று அலுவலகத்தில் வேலை செய்யும் நண்பர்கள் அனைவரிடமும் கொஞ்சம் அன்பாக பழகுவது மிகவும் அவசியமாகிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள். மொத்தத்தில் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது.
நன்றி நேயர்களே. இன்று பிறந்தநாள் விழா காணும் குழந்தைகள், உலகில் உள்ள குழந்தை செல்வங்கள் அனைவருக்கும் இந்த கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் சார்பாக தன்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.